இறப்புச் சான்றிதழ் நடைமுறையில் மாற்றம். தமிழக அரசு எடுத்த திடீர் முடிவு. கவனக்குறைவாக செயல்பட்டால் நடவடிக்கை. தமிழகத்தில் இறப்புச் சான்றிதழ்களை வழங்குவதில் நிலவும் அதிகப்படியான பிழைகளை களைந்து தரவுகளை துல்லியமாக்க தமிழக அரசு புதிய தணிக்கை முறையை கட்டாயமாக்கியுள்ளது. மருத்துவமனை, மாவட்டம் மற்றும் மாநில அளவில் உருவாக்கப்படும் இந்த தணிக்கை குழுக்கள் மூலம் இனி இறப்புச் சான்றிதழ்கள் 24 மணி நேரத்திற்குள் பிழையின்றி பொதுமக்களுக்கு கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளது. மத்திய சுகாதார ஆராய்ச்சி அமைப்புகளின் வழிகாட்டுதலின்படி இந்த திட்டம் இறப்பு பதிவுகளில் வெளிப்படைத்தன்மையையும் நிர்வாக சீரமைப்பையும் கொண்டுவரும் முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது. இப்போது இறப்புச் சான்றிதழ்களை வழங்குவதில் நிலவும் குளறுபடிகளை சரி செய்ய தமிழக அரசு புதிய தணிக்கை முறையை கட்டாயமாக்கியுள்ளது. மருத்துவமனைகளில் பதிவு செய்யப்படும் இறப்புச் சான்றிதழ்களில் சுமார் 25% முதல் 40% வரை பிழைகள் இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை விரிவான அரசாணையை வெளியிட்டுள்ளது. தற்போதுள்ள நடைமுறையில் மருத்துவமனைகள் இ-மார்டாலிட்டி சாப்ட்வேர் மூலம் இறப்பு விவரங்களை இணையத்தில் பதிவு செய்கின்றன. இதில் மருத்துவ காரணங்களை முறையாக குறிப்பிடுவதில் குளறுபடிகள் ஏற்படுவதால் மத்திய சுகாதார ஆராய்ச்சி அமைப்புகளான ICMR மற்றும் NCDIR ஆகியவற்றின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி புதிய தணிக்கை முறை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின் மூலம் இறப்பு பதிவுகளின் தரம் உயர்வதோடு எதிர்காலத்தில் மருத்துவ ஆராய்ச்சிக்கும் அரசு திட்டங்களை வகுப்பதற்கும் துல்லியமான தரவுகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தரவு பதிவில் கவனக்குறைவாக செயல்படும் மருத்துவமனைகள் மீது இந்த தணிக்கை முறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்காக இறப்பு பதிவின் ஒவ்வொரு கட்டத்திலும் மருத்துவர்கள் மற்றும் பதிவு எழுத்தர்களுக்கு தேவையான பயிற்சிகளும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களுக்கு எந்தவித அலைச்சலுமின்றி துல்லியமான ஆவணங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்படும்.